கர்வம் கொண்ட தேவதை. ஒரு சமயம் நாம்பூர் காட்டையும் டோல்பூர் காட்டையும் நயில்ங்கிற ஒரு பெரிய நதி ரெண்டா பிரிச்சிருந்துச்சு. ஒரு நாள் மணிமாலாங்கிற ஒரு அழகான நீர் தேவதை தன்னோட நீர் ராஜ்யத்துல இருந்து வெளியே வந்து காட்டோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மணிமாலாவோட கண்களுக்கு ஒரு சின்ன லிச்சி செடி தென்பட்டுச்சு. இந்த லிச்சி செடி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, என்னோட சக்தியால இதை இப்பவே ஒரு பெரிய மரமா மாத்துறேன் அப்படின்னு சொன்ன மணிமாலா தன்னோட சக்தியால அந்த சின்ன லிச்சி செடிய ஒரு பெரிய மரமா மாத்திட்டாங்க. அந்த மரம் முழுவதும் நிறைய லிச்சி பழங்கள் பழுத்து அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. பழுத்த லிச்சி பழங்களோட வாசம் காடு முழுவதும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதை நுகர்ந்தபடியே நிறைய பறவைகள் லிச்சி பழங்களை சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. அந்த லிச்சி மரத்து மேல உட்கார்ந்து நிறைய பறவைகள் பழத்தையும் சாப்பிட்டாங்க. வழக்கம் போல மணிமாலா நீர் ராஜ்யத்துல இருந்து வெளியே வந்து லிச்சி மரத்தை பார்த்தா. பறவைகள் எல்லாரும் லிச்சி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த மணிமாலா ரொம்பவும் கோபப்பட்டா. ஹே ஷூ 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 பறவைகளா, இங்க இருந்து ஓடி போங்க. நீங்க ஒழுங்கா இங்க இருந்து போகல உங்க எல்லாரையுமே நான் கூண்டுக்குள்ள அடைச்சிருவேன். மணிமாலாவோட பேச்ச கேட்ட எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க லிச்சி பழங்களை சாப்பிடாமலே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட இருந்து என் லிச்சி பழங்களை நான் நிச்சயமா பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொன்ன மணிமாலா லிச்சி பழங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு யோசனையை யோசிக்க ஆரம்பிச்சா. ஐடியா, நான் என் மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண போறேன். எந்த பறவைகள் என் மரத்துல இந்த பழத்தை சாப்பிட்டாலும் நான் சரியா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன மணிமாலா அந்த லிச்சி மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண ஆரம்பிச்சா. மணிமாலா மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காக உணவு தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. அப்படி வந்த காலுக்காக அந்த லிச்சி மரத்தை பார்த்துச்சு. அட அட அட, நம்ம காட்டுல லிச்சி மரம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதே. மரம் முழுவதும் எவ்வளவு பழங்கள் பழுத்து தொங்குது. இந்த லிச்சி மரத்தோட சுவைய நான் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த மரத்து மேல உட்கார்ந்து லிச்சி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த பழம் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஜூசியா இருக்கு. இதை இப்பவே கொண்டு போய் ராணிக்கு கொடுக்கணும். அவளும் இந்த ருசியான பழத்தை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. காலுக்காக தான் மனைவிக்காக ஒரு லிச்சி பழத்தை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல கூட்டுல மீனுக்குருவியோட குழந்தை ரொம்ப பசியோட உட்கார்ந்து இருந்தா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. மகளே சாரா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நம்ம காட்டுல இருக்கிற எந்த மரத்துலயுமே இப்ப எந்த பழங்களும் இல்ல. காட்டுல இப்போ ரொம்ப உணவுக்கு தட்டுப்பாடு. அம்மா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு உனக்கான சாப்பாடை கொண்டு வரேன். ராணி, இங்க பாத்தியா, நான் இன்னைக்கு உனக்காக லிச்சி பழத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த பழம் ரொம்ப இனிப்பாட்டும் ரொம்ப ஜூசியாட்டும் இருக்கு. அப்படியா காலு, சீக்கிரம் அந்த பழத்தை கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த லிச்சி பழத்தை சாப்பிட்டுச்சு. ஆமா ஆமா காலு, இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு. ரெண்டு காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலுவண்ணா காலுவண்ணா, இந்த லிச்சி மரம் எங்க இருக்கு? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. சாரா ரொம்ப பசியோட இருக்கா. மீனு, அதுவா, நான் காட்டுல ரொம்ப தூரமா பறந்துகிட்டு இருந்தேன். ஹே காலு காலு, அந்த குருவி கிட்ட லிச்சி மரம் எங்க இருக்குங்கிற விஷயத்த சொல்லாதீங்க. நாம மட்டும்தான் அந்த மரத்துல இருக்கிற மொத்த பழத்தையும் சாப்பிடணும். மீனு, எனக்கு இந்த லிச்சி மரம் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியாது மீனு. நான் பறந்து போற வழியில கீழே கடந்துச்சு, அததான் நான் எடுத்துட்டு வந்தேன். காலுக்காக சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. மகளே சாரா, நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. அம்மா நிச்சயமா உனக்கான உணவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைக்கு உணவு தேடி ரொம்ப தூரமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே காட்டுல சாயங்கால வேலை வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எனக்கு இன்னும் எந்த உணவுமே கிடைக்கலையே. வீட்டுல என் குழந்தை வேற பசியோட காத்துக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட கண்களுக்கு தரையில கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. அப்பாடா, இந்த காஞ்ச தானியங்கள் என் மகளோட பசிய நிச்சயமா போக்கிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. சாரா, அம்மாக்கு இன்னைக்கு இந்த தானியங்கள் மட்டும் தாமா கிடைச்சது. நீ இத சாப்பிடு. நாளைக்கு அம்மா
பக்கத்து காட்டுக்கு போய் உனக்கு நிறைய இனிப்பான பழங்களை கொண்டு வரேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மணிமாலா வழக்கம் போல நீர்ல இருந்து வெளியே வந்து தன்னோட லிச்சி பழங்களை பார்த்தா. பிறகு அந்த மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண ஆரம்பிச்சா. என்ன இது? என் மரத்துல 2 லிச்சி பழங்கள் குறையுது. ஏதோ ஒரு பறவைகள் என் பழத்தை சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன மணிமாலா தன்னோட மந்திர சக்தியால கடுமையான விஷம் கொண்ட ஒரு பாம்பை வரவழைச்சா. ஹே நாகப்பாம்பே, நீ இந்த லிச்சி மரத்தோட கிளைகள்ல போய் ஒளிஞ்சுக்கோ. எந்த பறவைகள் இந்த மரத்துல வந்து என் பழத்தை சாப்பிட்டாலும் சரி, அவங்கள நீ கொன்னுடு. சரி எஜமானி அம்மா, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு லிச்சி மரத்தோட கிளையில போய் மறைஞ்சு உட்கார்ந்துச்சு. இனி எந்த பறவைகள் என் லிச்சி பழங்களை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாலா மறுபடியும் தண்ணீர் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. அம்மா உணவு தேடி பக்கத்து காட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பத்திரமா இங்கேயே உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த குருவி இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு உணவு தேட போகுது. அந்த குருவி திரும்பி வர்றதுக்குள்ள லிச்சி பழங்களை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு கொத்து லிச்சி பழத்தை கொண்டு வாங்க. சரி ராணி, இப்பவே அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் லிச்சி மரம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ஆஹாஹா, எந்த பறவைகளுக்குமே இங்க லிச்சி பழம் இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பழம் முழுவதும் எனக்கும் ராணிக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த மரத்து மேல உட்கார்ந்து லிச்சி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. மரத்தோட கிளையில விஷம் கொண்ட நாகப்பாம்பு மறைஞ்சிருக்கிற விஷயம் காலுக்காகத்துக்கு தெரியாது. அந்த நேரத்துல மணிமாலா தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வந்தா. காலுக்காகம் லிச்சி பழங்களை சாப்பிடுறத பார்த்த மணிமாலா ரொம்பவும் கோவப்பட்டா. ஹே ஷூ ஷூ, காகமே, என் மரத்துல இருந்து போ. என் பழங்களை சாப்பிடாத. அட நீர் தேவதையே, உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த லிச்சி பழங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் இத சாப்பிடுவேன். என் பழத்தை சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்கிட்ட திமிரா வேற பேசுறியா? ஹே பாம்பே, என்ன செய்துகிட்டு இருக்க? அந்த காகத்தை வந்து பொடி. சரி எஜமானி அம்மா, இப்பவே இந்த காகத்தை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாகப்பாம்பு காலுக்காகத்தை பிடிச்சிடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. உன்னை கடிச்சு சாப்பிடுறதா இல்ல விழுங்கி சாப்பிடுறதா, என்ன செய்யறது? அந்த சமயத்துல மீனுக்குருவி பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. காகத்தோட அழுகிற சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி அந்த சத்தம் கேக்குற இடத்த நோக்கி வந்துச்சு. பாம்பு காகத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்த மீனுக்குருவி அந்த நாகப்பாம்போட தலையில கொத்த ஆரம்பிச்சது. இதனால நிலை தடுமாறி நாகப்பாம்பு கீழே விழுந்துச்சு. மீனுக்குருவியும் காலுக்காகமும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே பாம்பே, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வந்த இடத்துக்கே திரும்பி போயிடு. உடனே நாகப்பாம்பு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இந்த லிச்சி பழங்களை பாதுகாக்க முடியாது. என் நீர் ராஜ்யத்துக்குள்ள எனக்குன்னு நான் இன்னொரு லிச்சி மரத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாலா மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. காலுக்காகவும் ஒரு கொத்து லிச்சி பழத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி கிட்ட வந்துச்சு. இந்தா, உனக்காக நான் லிச்சி பழத்தை கொண்டு வந்திருக்கேன். நீயும் உன் பொண்ணும் இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஹே காலு, லிச்சி பழத்தை நான் தானே கேட்டேன். அத மீனுக்குருவி கிட்ட கொடுக்கறீங்க. அதை இப்பவே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உடனே காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மீனு, என்ன மன்னிச்சிடு. உனக்கு ஒரு பழம் தர மனசு இல்லாம நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ என் கணவரோட உயிரையே காப்பாத்திட்ட. ராணி அக்கா, இதுல என்ன இருக்கு? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமான நேரங்கள்ல உதவி செய்யறதுதான் உண்மையான மனிதாபிமானம். அன்னில இருந்து அந்த குருவியும் காக்கையும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாற ஆரம்பிச்சாங்க. காட்டில் மாம்பழ வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சாரா, அம்மா உணவு தேடுறதுக்காக போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கழுகு வந்தா நீ என்ன செய்வ? எனக்கு ஞாபகம் இருக்குமா. கழுகு வந்தா கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும். அத மீறியும் கழுகு என்ன கண்டுபிடிச்சிட்டா
கழுகோட கண்ணுல நான் மிளகா பொடிய தூவணும். சமத்து பொண்ணு, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அம்மா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தனியாகவே தன்னோட கூட்டுல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப போர் அடிக்குது, தனியாகவே விளையாட எனக்கு பிடிக்கவே இல்ல. ராஜு அண்ணா கூட விளையாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை சாரா ராஜு காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து ராஜுவுக்கு கொடுத்துச்சு. அம்மா அம்மா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமையும் எனக்கு தாங்க. எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். டேய் ராஜு, அதான் ஒரு ஐஸ்கிரீம் உன்கிட்ட இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் அப்பாவுக்கு. ஒழுங்கா இத போய் சாப்பிடு. உடனே ராஜுவும் தான் வீட்டோட வெளியே வந்து தான் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல சாரா ராஜுவோட பக்கத்துல வந்தா. ராஜு அண்ணே, ராஜு அண்ணே, நாம 2 பேரும் சேர்ந்து பந்து விளையாடலாமா? சரி சாரா, இரு நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வரேன். ஆகா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த சாராவை அதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. ராஜுவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்க. இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. டேய் ராஜு, என்னாச்சுடா? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. ஹே சாரா, உனக்கு எவ்வளவு திமிரு? என் பையன் கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடுறியா? ராணி ஆண்டி, இல்ல இல்ல, நான் ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடல. ராஜு அண்ணா போய் சொல்றாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இல்லாம என் பையன் மேலேயே பழிய போடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல 2 முறை அரைஞ்சது. சாராவோட கன்னமும் அப்படியே சிவந்து போயிடுச்சு. சாராவும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் தான் குழந்தைக்கு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. டேய் ராஜு, போதும், அழுகைய நிறுத்து. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் கிட்ட இன்னொரு ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துச்சு. ராஜுவோட திட்டமும் ரொம்ப நல்லாவே செயல்பட்டது. ஐயோ சாரா, என்னம்மா இது? உன் கண்ணு இப்படி வீங்கி போயிருக்கு, என்னாச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. மோசமான காகம், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கு. சாரா, இனிமே நீ அந்த காகத்தோட வீட்டுல விளையாட போக கூடாது, சரியா? சரிம்மா, எனக்கு புரியுது. இனிமே நான் ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேட போக தயாராச்சு. சாரா, நீ இன்னைக்கு ராஜு காகத்தோட வீட்டுக்கு விளையாட போக வேண்டாம். உனக்கு அப்படி விளையாடணும்னு தோணுச்சுன்னா புறா அண்ணாவோட வீட்டுக்கு போய் விளையாடு. சரிம்மா, நான் இனிமே என்னைக்குமே ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவும் தான் அம்மா சொன்னபடியே புறாவோட வீட்டுக்கு விளையாட போனா. அந்த நேரத்துல குழந்தை கிக்கியோ தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கிக்கி, உனக்கு இந்த மாம்பழம் எங்கிருந்து கிடைச்சது? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம காட்டுல எங்க மாம்பழ மரம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம காட்டுல மாம்பழ மரம் இல்ல. எனக்கு இந்த மாம்பழம் பக்கத்து காட்டுல இருந்து கிடைச்சது. நான் என் அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பக்கத்து காட்டுக்கு போவேன். உனக்கு தெரியுமா? கிக்கி, நீ என்னையும் கூட்டிட்டு போவியா? நானும் கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். அப்படின்னா நீயும் என் கூட வா. என்கிட்டயும் மாம்பழம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 குழந்தைங்களும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல ராஜு காகமும் அந்த காட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அடச்ச, ரொம்ப போர் அடிக்குதே. சாராவை ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விட்டு அதை நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் சாராவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கிளியோட பையன் தூக்கியோ தான் வீட்டு முன்னாடி பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் தூக்கி, நீ சாராவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. என்ன, பக்கத்து காட்டுக்கு போறாங்களா?
அப்போ இன்னைக்கு வேடிக்கை இன்னும் ஜாலியா இருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுவும் பக்கத்து காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த 2 குழந்தைங்களும் மாம்பழ மரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மரத்துல எவ்வளவு மாம்பழம் இருக்கு கிக்கி அண்ணா, இத பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சாரா, ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம சீக்கிரம் மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு வந்த ராஜுக்காகவும் மழையில மாட்டிடுச்சு. இந்த நேரத்துல மழை பெஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்படி என் காட்டுக்கு திரும்பி போறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜகாகத்தோட கண்களுக்கு ஒரு மாம்பழ வீடு தென்பட்டுச்சு. வாவ், அங்க ஒரு மாம்பழம் வீடு இருக்கு. மழை நிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பேய் வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு. அந்த பெரிய சூனியக்காரிய பார்த்ததுமே ராஜு ரொம்ப பயந்துட்டான். அந்த பயத்துல ராஜு வேகமா அங்கிருந்து பறந்து போனான். ஆனா அந்த சூரியக்காரியோ தன்னோட நீளமான கைகளை நீட்டி குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சான். இது எல்லாத்தையும் மழைக்காக மரக்கிளையில ஒதுங்கி இருந்த சாராவும் கிக்கியும் பார்த்தாங்க. ஐயோ கிக்கி அண்ணா, ராஜுவை சூரியக்காரி பிடிச்சிட்டா. வாங்க வாங்க, இத போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பயந்து போன 2 குழந்தைங்களும் ரொம்ப வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. என்ன இது, மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த ராஜு வேற இன்னும் வீட்டுக்கு வராம என்ன செய்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரா, நல்ல வேளை மழைக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் அந்த சூனியக்காரிய பத்தின எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. ஐயோ, ராஜு இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். சாரா, இத இப்பவே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி அக்கா, ராஜுவ பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு சூனியக்காரி பிடிச்சு வச்சிருக்கா. மீனு, நீ என்ன சொல்ற? சூனியக்காரியா? இவன் எதுக்கு பக்கத்து காட்டுக்கு போனா? மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என் கூட வா. என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ராணி அக்கா, நீங்க தைரியமா இருங்க. சாரா நமக்கு வழி காட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு 3 பறவைகளும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகமும் அந்த மாம்பழ வீட்டோட கதவை வேகமா தட்டுனா. உடனே வீட்டுக்குள்ள இருந்த அந்த சூனியக்காரி வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, 3 பறவைகள். ஆஹா, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு அப்படின்னு அந்த சூனியக்காரி பேசிக்கிட்டு இருந்த நேரம் சாரா ஒரு மிளகா பொடியை எடுத்து சூனியக்காரியோட கண்ணு மேல போட்டா. என்னோட கண்ணு கண்ணு கண்ணு, காப்பாத்துங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பறவைகள் குழந்தை ராஜுவை மீட்டுக்கிட்டு வேகமா தங்களோட காட்டுக்கு போயிட்டாங்க. சாரா, உனக்கு ரொம்ப நன்றிமா. நான் ஒரு ஐஸ்கிரீமுக்காக உன்னை அடிச்சிட்டேன். ஆனா நீயும் என் பையனோட உயிரையே காப்பாத்திட்ட. சாரா, நீ என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் எந்த வகையிலுமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அம்மாக்காகவும் பையன்காகவும் அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியோ தான் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கவிதா, ஹர்ஷா, தீனா குட்டி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, கவின், தேவ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெசி, ஆதித்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாய்ஷா, விஸ்வா, தினேஷ், வர்ஷன், லிஷ்வாக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ராகவ், நிஷாந்தினி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சிவானி, சுதர்ஷன், சத்யா, சரவணன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரிதா, ரித்வின், விஸ்வா, கவின், கவிதர்ஷினி, சனாஸ்ரீ, சமுத்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.